லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா, இரண்டாம் ஈத்து மாடு, ஒரு ஜெர்சி ரக மாடுங்க. செவலை வெள்ளையில் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கலரில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சுழித்தவர் இல்லாத மாடு, நல்ல பெருவட்டான மாடு, நீட்டு போக்கான மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு சூப்பர் குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த கலருக்கே வந்து ரொம்பவும் டிமாண்ட் இருக்கும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலை ஈத்துக்கே 22 லிட்டர் கறந்துச்சு. இந்த ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 2-3 லிட்டர் சேர்த்து 24 to 25 லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கறவை திறன் எதிர்பார்க்கலாம். அதுவும் நான் கேரண்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். நல்ல மடி லூசு காம்பு வளத்தில் தான் இந்த மாடு வந்து இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக 25 லிட்டர் பால் வரும். 25 லிட்டர் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு இருக்கக்கூடிய ப்ரீட் குவாலிட்டிக்கு கண்டிப்பாக முன்ன பின்ன ஒரு 2 லிட்டர் சேர்த்தோ குறைச்சோ கண்டிப்பாக இந்த மாடு வந்து கறவை திறன் வரும். நல்ல மடிலூஸ் இருக்குது. மாட்டுக்கு வந்து நல்ல காம்போலமும் இருக்குது. நல்ல கலர் பேட்சில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்றதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கும் இந்த மாட்டை உங்களாலையும் வச்சு பயன்படுத்திக்க முடியும். மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் எடுத்து கொடுக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் போத்தனூர்லேருந்து செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. விற்பனை விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 85,000 சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. அனுசரித்து தரலாம். மாடை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம். மாட்டோட சார்ஜ் வந்து செப்பரேட்டாக வந்துடும், டெலிவரி சார்ஜ் வந்து செப்பரேட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. உங்கள் மாட்டையும் விற்பனை பண்ணணும்னா நம்ம சேனல் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.